السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أجلج ومن نزلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية، ألا إن سلعة الله الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. கணேசுக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களுக்கு குர்ஆன்ல கைருல் உம்மத் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். ஆனால் முக்கியமான விடயம், ரப்பல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களுக்கு கைருல் உம்மத் என்று சொன்னது இந்த உம்மத்தார்களுடைய தொழுகையின் காரணமாகவோ, இந்த உம்மத்தார்களுடைய ஜகாத்தின் காரணமாகவோ, இந்த உம்மத்தார்களுடைய ஹஜ்ஜு அல்லது திலாவத்துல் குர்ஆனின் காரணமாகவோ அல்ல. குர்ஆன்ல தெளிவாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த உம்மத் கைருல் உம்மத் ஆகிறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான்: தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். நீங்க நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கு. எனவே நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதின் காரணமாக ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு கைருல் உம்மத் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றா, நீங்க கைருல் உம்மத்துல ஒருவராக ஆகணும் என்றா நிபந்தனையை பூர்த்தியாக்குங்க. நீங்க அந்த கண்டிஷனை நிபந்தனையை பூர்த்தியாக்காம ஒரு நாளும் நீங்க கைருல் உம்மத்துல ஆகவே மாட்டீங்க. எனவே நானும் நீங்களும் கைருல் உம்மத்துல ஆகணும் என்றா ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய நிபந்தனை என்ன? நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த தஅவத்துடைய மிசாஜ், தஅவத்துடைய உழைப்பு உள்ளவர்களாக நானும் நீங்களும் ஆகிறது இருக்கிறேன். இதுதான் கைருல் உம்மத்தாக நானும் நீங்களும் ஆகிறதுக்கு நிபந்தனையாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி ஒரு மனிதனுடைய தீன் பரிபூர்ணமாகுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஅவத்தை நிபந்தனையாக இருக்கிறார். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்: ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا. ومن أحسن قولا تفسير العلماء எழுதுறாங்க ومن أحسن دينا யாருடைய தீன் மிகவும் அழகானது.
ممن دعا إلى الله وعمل صالحا அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து சாலிஹான அமல் செய்யக்கூடியவரை விட யாருடைய தீன் மிகவும் அழகானது என்பது அல்லாஹ். எனவே கைருல் உம்மத்தில் ஒருவராக ஆகிறதுக்கு நிபந்தனையும் தாவத். என்னுடைய தீன் பரிபூர்ணமானதாக ஆகுவதற்கு, என்னுடைய தீன் மிகவும் அழகான தீனாக ஆகிறதுக்கும் நிபந்தனையாக அல்லாஹ் தாவத் இருக்கு. அது மட்டுமல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொரு தனி நபருடைய சீர்திருத்தத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஅவத்தோட லிங்க் பண்ணிதான் இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்ட மக்களே, நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, நீங்க தீனுடைய பேசுங்க என்பதால் நீங்க நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டே இருங்க. ஏன்? யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும், அல்லாஹ் உங்களே சீராக்குவான் என்பதாக. நீங்க எப்ப நன்மையான விஷயங்களை பேசுறீங்களோ, எனக்கிட்ட தஹஜ்ஜுத் இல்ல, நான் தஹஜ்ஜுத பத்தி பேசுறேன். எனக்கிட்ட திலாவத்துல் குர்ஆன் இல்ல, நான் திலாவத்துல் குர்ஆனை பத்தி பேசுறேன். ஒரு பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறேன், அந்த பாவத்துடைய பாரதூரத்தை பத்தி அடுத்தவங்களுக்கு சொல்றேன். ரப்புல் ஆலமீன் முதலாவதாக என்னைய சீராக்குவான் என்பதாக குர்ஆன். எனவே ரப்புல் ஆலமீன் முதலாவதாக என்ன சொல்றான்? நீங்க கைருல் உம்மத்தாக ஆகணுமா, தஅவத்தில் ஈடுபடுங்க. உங்களோட தீன் முக்கம்மலாக, உங்களோட தீன் ஆக அழகானதாக ஆகணுமா, தஅவத்தில் நீங்க சம்பந்தமாகுங்க. உங்களுக்கு உங்களைய சீராக்கி கொள்ளணுமா, நீங்க தஅவத்தில் நீங்க தொடர்பு. ஒரு தனி நபருடைய சீர்திருத்தம் மட்டுமல்ல, ஒரு உம்மத்துடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தஅவத்துடைய உழைப்புல அல்லாஹ் வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒரு ஊர் மக்களை நாங்கள் ஒரு நாளும் அழிக்க மாட்டோம். வஅஹ்லுஹா முஸ்லிஹூன். அந்த ஊரிலே ஒரு கூட்டம் அடுத்த மக்களை சீராக்கக்கூடிய நியத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் எவ்வளவு அநியாயம் செஞ்சாலும் அந்த ஊர் அல்லாஹ் அழிக்கவே மாட்டான். ஏன்? அவர்களுக்கு மத்தியில் தாவத்துடைய உழைப்பு நடக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சுதான் உலமாக்கள் சொல்றாங்க, தாவத் இருக்குது. இந்த தாவத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய அக்கறை கொண்டு வச்சு இந்த உம்மத்துக்கு கைருல் உம்மத் என்று சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிபந்தனையாக வச்சது. ஒவ்வொரு மனிதனுடைய தீன் அஹ்சனாக அக்மலாக ஆகிறதுக்கு அல்லாஹ் நிபந்தனையாக வச்சது. ஒவ்வொரு மனிதனுடைய சீர்திருத்தத்துக்கும் அல்லாஹ் நிபந்தனையாக வச்சிருக்கிறான். அது மாத்திரமல்ல, முழு உம்மத்துடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் தாவத்தில். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, நீங்க நன்மையை ஏவிக்கொண்டே இருங்க, தீமையை தடுத்து கொண்டே இருங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அல்லாஹ்வுடைய அஸாபுகள் உங்களுக்கு வரும். அந்த நேரத்துல நீங்க துஆ கேட்டீங்க, அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டாங்க. எனவே தவறு உம்மத்துல நடக்கலாம், ஆனா உழைப்பு நடந்து கொண்டே இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த உம்மத்துடைய ஹலாக்கத்துக்கு அது ஒரு காரணமாகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த தாவத் இருக்குது. இந்த தாவத்தின் மூலமாக உருவாகக்கூடிய சீர்திருத்தம் அல்லது பிரதிபலிப்பு வேறு எந்த அமலின் மூலமாகவும் நடக்கும். அந்த அளவுக்கு இந்த தாவத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குவத்தொன்றை வச்சிருக்கிறான். ஒரு மனிதன் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, தாவத் இருக்குது ரெண்டு வகை என்று சொல்லுவாங்க. ஒன்று இஸ்பாத்துடைய தாவத், இன்னொன்று இருக்குது நஃபியுடைய தாவத். இஸ்பாத்துடைய தாவத் என்று சொல்றது அல்லாஹ் மூலமாக மாத்திரம்தான் எல்லாமே நடக்கும் என்பதாக தாவத் இருக்கு. நஃபியுடைய தாவத் என்று சொல்றது அல்லாஹ் அல்லாத ஒன்றாலும் ஒன்றும் நடக்காது என்பதாக தாவத் இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, இந்த நஃபியுடைய தஅவத் இருக்குது அல்லாஹ் அல்லாத ஒன்றாலும் ஒன்றும் நடக்காது என்பதாக நீங்க தஅவத் கொடுக்கிறது. இதுல 4 வகையான பிரயோஜனம் இருக்குது என்பதாக சொல்லுவாங்க. முதலாவது சொல்லுவாங்க, எதை கொண்டு நடக்காது என்பதாக நீங்க நஃபி செய்றீங்களோ, எதை கொண்டு நடக்காது என்பதாக நீங்க தஅவத் கொடுக்கிறீங்களோ, அதனுடைய நம்பிக்கை அல்லாஹ் உள்ளத்திலிருந்து கழட்டுவான் என்பதாக.
இரண்டாவது எதை கொண்டு நடக்காது என்பதாக நீங்க தாவத் கொடுக்கிறீங்களோ ரப்புல் ஆலமீன் அதுக்கு இதாஅத் வழிபடுவதை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். மூணாவது எதை கொண்டு நடக்காது என்பதாக நீங்க தாவத் கொடுக்கிறீங்களோ ரப்புல் ஆலமீன் அதனுடைய கெடுதிகள் ஷர்றுகள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். நாலாவது எதை கொண்டு நடக்காது என்பதாக நீங்க தாவத் கொடுக்கிறீங்களோ ரப்புல் ஆலமீன் அந்த விடயத்தை உங்களுக்கு வசப்படுத்தி தருவான் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இது லேசான விஷயம் அல்ல. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இஸ்பாத் நபியுடைய தாவத்துல ஈடுபட வெச்சதே அந்த சஹாபாக்களுடைய ஈமான்ல யகீன உண்டாக்குவதற்காக வேண்டியது. தஅல்லம்னல் ஈமான், நாங்க முதலாவதாக ஈமான படிச்சோம். ஈமானும் படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், நண்பர்கள், எப்படி தொழுகையை படிக்கணுமோ, ஜகாத்தை படிக்கணுமோ, ஈமான் படிக்கணும். அது எப்படி படிக்கிறது? தாவத்தின் மூலமாக ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஒரு முறை வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, நபியுடைய தாவத் இருக்குது. இந்த நபியுடைய தாவத்தை 4 விஷயத்துல செய்யும். அதுல முதலாவது தான் புத்தோங்கி நபி. புத்தோங்கி நபி என்று சொன்னா சிலைகளை மறுத்து தாவத் கொடுக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல லாத், உஸ்ஸா, மனாத் பல சிலைகளுடைய பெயர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வரார். சஹாபாக்களுடைய தாவத்துடைய மைதானத்துல சஹாபாக்கள் இந்த சிலைகளை மறுத்து தாவத் கொடுத்தாங்க. லாத்தால நடக்காது, உஸ்ஸாவால நடக்காது, மனாத்தால நடக்காது. யாரால நடக்கும்? அல்லாஹ்வால மட்டும்தான் நடக்கும். அந்த தாவத்துல்லாக்குள்ள 360 கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, சிலைகள் இருந்து சஹாபாக்களின் எல்லாம் சிலைகளை மறுத்து தாவத் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, சஹாபாக்கள் முதலாவதாக மறுத்து தாவத் கொடுத்தது இந்த சிலைகளை தான். எனவே முதலாவது இந்த சிலைகளுடைய யகீன அல்லாஹ் உள்ளத்திலிருந்து காட்டினார். எப்ப எதை கொண்டு நடக்காது என்பதாக தாவத் கொடுப்போமோ அதனுடைய நம்பிக்கை அல்லாஹ் கட்டுவான். இந்த சிலைகளுடைய நம்பிக்கைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டினார். இரண்டாவது, இந்த சிலைகளுக்கு இதாஅத் வழிபடுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்தான். மூணாவது, அந்த சிலைகளுடைய ஷர்றுகள்ல இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். அந்த சிலைகளுடைய கெடுதிகள் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அதுக்குதான் மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் ஹயாத்து சஹாபால சம்பவமே கொண்டு வராங்க. ஒரு வயசாளி பெண்மணி வாலிப மகனோட மக்களை இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சுவாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, பொதுவா எங்களுக்கு தெரியும், லேடிஸ் ஜமாத் வந்தா என்ன செய்வாங்க, ஆண்கள் கபூல் செஞ்சு மஸ்ஜித்ல வைப்பாங்க, பெண்கள் இஸ்தலங்களுக்கு போயிட்டு அந்த பெண்களே பார்த்துக் கொள்வாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்தோம். அந்த வயசாளி பெண்மணி வாலிப மகனோட ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. நாங்க ஆண்கள் அந்த மகன் அப்படியே எடுத்துக்கொண்டோம். அந்த வயசாளி பெண்களுக்கு பாடம் கொடுக்கும். கணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, கொஞ்ச நாள் போகல அந்த மகனுக்கு மதீனால ஒரு பரவலான அமைப்புல ஒரு நோய் ஒன்று இருந்துச்சு. அந்த நோயால இந்த மகன் அப்படியே வஃபாத்தாகிட்டார். வாலிப மகன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாஸாவை பார்க்க வராங்க. பார்த்து வந்த பிறகு ரசூலுல்லாஹ்க்கு சரியான கவலை. கேட்டாங்க, உம்மாவை கூப்பிடுங்க. அந்த வயசாளி பெண்மணியை கூப்பிடப்படுவது. அந்த நேரத்துல ஜனாஸாவை மூடி வச்சிருக்கிறாங்க. அந்த பெண்மணி அந்த மகனுடைய காலை பிடிச்சு கொண்டு ரப்புல் ஆலமீன் கிட்ட துஆ கேட்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து இலைக தௌஅன். யா அல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு உனக்கு வழிபட்டு வந்திருக்கிறேன். நான் எல்லாம் சிலைகளை விட்டுட்டும் உன்னின் பக்கம் வந்திருக்கிறேன். பக்கற்ற நிலைமையில வந்திருக்கிறேன், சிலைகளை விட்டுட்டேன். மக்காவை விட்டுட்டு மதீனாவின் பக்கம் ஆசையோட, ஆர்வத்தோட, தேற்றத்தோட, ரகபத்தோட ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கிறேன். யா அல்லாஹ், வலா துஷம்மித் பி அபதத்துல் அவுசான். யால இந்த சில வணங்கக்கூடியவர்களுடைய உள்ளத்துல இந்த மகன் மௌத்தானதுக்கு போறோம். அவங்க இப்ப சொல்றாங்க, இந்த லாத் உஸ்ஸாவுடைய சாபம் தான் உன்னுடைய மகன் மௌத்தானின் என்று. யா அல்லாஹ், இந்த மகன் மௌத்த அவர்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்க வைக்கிறாதே யா அல்லாஹ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, துஆ கேட்டு முடியல. அந்த மகன் மௌத்தானின மகன் அப்படியே அந்த புடவை தூக்கிட்டு அப்படியே உட்கார்றான்.
எங்களோடு சாப்பிடுறார், வாழ்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. அந்த வயசாளி பெண்மணி வஃபாத் ஆகிட்டாங்க. நீண்ட காலம் வாழ்ந்துதான் அந்த வாலிப மகன் வஃபாத் ஆகிட்டாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, தாவத்துடைய மைதானம் இருக்கிறே, எதை கொண்டு நடக்காது என்பதாக தாவத் கொடுக்கிறீங்களோ அதனுடைய ஷர்றுகள் இருந்து, கெடுதிகள் இருந்து அல்ல பாதுகாப்பு. 4வது மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் தான், எதை கொண்டு நடக்காது என்பதாக நீங்க தாவத் கொடுக்கிறீங்களோ அந்த எல்லா விடயங்கள் எல்லாம் வசப்படுத்தி தருவார். மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் ஆயாத்து ஸஹாபால சம்பவம் கொண்டு வராங்க. அப்பாஸ் இப்னு மிர்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் இப்னு மிர்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு வாலிப சஹாபி சொல்றாங்க, எங்கட வீட்டுல சிலைகள் இருந்துச்சு, எங்க வாப்பா எனக்கு ஒரு வேலை ஒன்று தருவார், என்ன எல்லா சிலைகளை சுத்தமாக்கணும், எல்லாமே அந்த இடத்தை கிளீன் பண்ணணும், இந்த வேலைகளை தான் செஞ்சு கொண்டிருப்பேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலம் வந்து இப்ப தாவத்துடைய மைதானம் ஃபுல்லா ஆமாக போயிட்டு வேலை நடந்து கொண்டிருக்குது. அப்பாஸ் இப்னு மிர்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் நான் அந்த சிலைக்கு முன்னால போனேன், அது எல்லாமே சுத்தமாக்குறதுக்கு போறேன். அந்த நேரத்துல சில பேசுறதுக்கு ஆரம்பிச்சது, குல்லில் கபாயிலி குல்லில் கபாயிலி மின் சுலைமின் வகுல்லிஹா ஹலக திமாரு வகாத அஹ்லுல் மஸ்ஜிதி. அந்த சிலைய அல்லாஹ் பேச வைக்கிறான். எதை கொண்டு நடக்காது என்பதாக நீங்க தாவத் கொடுக்கிறீங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வசப்படுத்தி தருவான். அந்த சில பேசுது, குல்லில் கபாயிலி மின் சுலைமின் வகுல்லிஹா. நீங்க எல்லாம் சுலைம், இந்த அந்த அப்பாஸ் இப்னு மிர்தாஸ் செல்லக்கூடியவர், அவர் சுலைம் என்ற கோத்திரத்தில் சேர்ந்தவர். அந்த சில பேசுது, அந்த முழு கூட்டமும் லிமார் என்று செல்லக்கூடிய அந்த சில கிட்ட தான் துவா கேட்டுக் கொண்டிருந்தார். லிமார் எங்களுக்கு இப்படி செய்யும், லிமார் எங்களுக்கு அப்படி செய்யும், இப்படி துவா கேட்டுக் கொண்டிருந்தது. அந்த லிமார் என்ற சிலைய அல்லாஹ் பேச வைக்கிறான். நீங்க பேசி செல்லுங்க, எல்லாம் கபாயில்களுக்கும் எல்லாம் ட்ரைப்ஸுக்கும் பேசி செல்லுங்க. லிமார் என்று செல்லக்கூடிய நான், அதாவது இந்த சில நான் செயலாகிட்டேன், நான் ஹலாக்காகிட்டேன். மஸ்ஜிதுல தாவத்துடைய உழைப்ப எந்த சஹாபாக்கள் எந்த நபியோட செய்றாங்களோ அவர்கள் வெற்றி பெற்றாங்க என்பதாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் இந்த தாவத் இருக்குது, இந்த தாவத்தின் மூலமாக ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை வசப்படுத்தி தருவார். எனவே மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய முதலாவது விஷயம் தான், நீங்க சிலைகளை மறுத்து தாவத். 2வது சொல்லுவாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பூரா காயினாத் பூ நகீகரணா, முழு உலகத்துல உள்ள எல்லா வஸ்துக்களை நீங்க நபி செய்யுங்க. வானத்தால நடக்காது, பூமியால நடக்காது, நதியால நடக்காது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முழு உலகத்தில் எவ்வளவு படைப்புகள் இருக்கிறதோ இந்த எல்லா படைப்புகளை நபி செஞ்சு நீங்க தாவத்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் செஞ்சா. எனவே அவர்களுடைய உள்ளத்துல இந்த உலகத்துடைய நம்பிக்கையே இருக்கிறது. வாழ்ந்தது உலகத்துலதான், ஆனா உலகத்துடைய நம்பிக்கை உள்ளத்துல இருக்கவே இல்லை. எவ்வளவு சம்பவங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் காட்டுக்கு போவாங்க, பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தாவத்துக்காக வேண்டி பிரயாணம் செய்வாங்க, காட்டுக்குள்ள போவாங்க. ஒரே ஒரு அதான், காட்டில் உள்ள மிருகங்களே, நாங்க அஸ்ஹாபு ரசூலில்லாஹ் வந்திருக்கிறோம், 3 நாட்கள் தங்க போறோம், உங்களோட குட்டிகள் எடுத்து வெளியே பேசிடுவோம், வேற வேற ஓரங்களுக்கு போவோம், எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வாடா, நாங்க கிடைச்சா உங்களை கொலை செஞ்சிடுவோம் என்பதாக மிருகங்களுக்கு பேசுறாங்க. கிதாபுல ஹயாத்து ஸஹாபால தெளிவாகவே வருவது, அந்த மிருகங்கள் குட்டிகளை கவ்விக்கொண்டு தூக்கி கொண்டு அப்படியே உரப்புறங்கள் இருக்கும். ரப்புல் ஆலமீன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மதீனாவுக்கு ஒரு சிங்கம் ஒன்று வருவது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து கொண்டு போறாங்க. பெரிய ஒரு கிரௌட் கேட்டாங்க, என்ன விஷயம்? சிங்கம் வந்திருக்குது. சும்மா யோசிங்க, இந்த இடத்துல பாம்பு வந்திருக்குதுன்னு சொன்னா நான் விலகினமானவன், உங்களுக்கு முன்னால நான் ஓடுவனா என்றதே எனக்கு சந்தேகமே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முதலாவது சிங்கத்துடைய நம்பிக்கையில் உள்ளது. சிங்கத்தால் என்ன நடக்கும் வந்து நடக்கும். 2வது சிங்கத்தை பார்த்து வழிபடல, கண்டுட்டு அடுத்த பக்கம் போகல. 3வது அந்த சிங்கத்துடைய ஷர்றுகள் கெடுதிகள் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். 4வது அந்த சிங்கத்துடைய காத முறுக்கி தேல் வாழை அப்படியே கொஞ்சம் சுற்றி 2 தட்டு தட்டி அந்த இடத்துக்கு போன்னு சொன்ன உடனே அந்த சிங்கம் அப்படியே திரும்பி போனதாக கிதாபுல.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரக்கூடிய நேரத்தில் இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இதற்கு படிச்சு தந்தாங்க, யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய யகீன், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதோ முழு உலகத்தையும் அல்லாஹ் வசப்படுத்தி தருவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் சஹாபாக்களுடைய யகீன். இது தாவத்தின் மூலமாக சம்பாதிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இலாக்கத்துடைய காலத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஈஜிப்து போறாங்க. அந்த ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான், நைல் நதிக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு குமரு கொள்ளையா அப்படியே விழி கொடுப்பாங்க. அப்பதான் அது முறையாக ஓடும் என்பதாக சொல்லலாம். என்னோடனே இவர் சொல்லிட்டா நாங்க எல்லாம் அது செய்ய மாட்டோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள், ஹயாத்து சஹாபால வருவது 3 மாதங்கள் என்ன நடக்குது, தண்ணியுடைய லெவல் குறைஞ்சு கொண்டே போகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள், அந்த நேரத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு லெட்டர் எழுதுறாங்க, அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இப்படி ஒரு பழக்கம் இந்த மக்களுக்கு இருக்குது, நாம் இதை செய்ய மாட்டோம், ஆனால் நிலவ தண்ணி குறைஞ்சு கொண்டே போகுது என்பது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேனை எடுக்கிறாங்க, பேப்பர் எடுக்கிறாங்க, எக்ஸ்பிரஸ் பண்றது யாருக்கு என்று யோசிச்சு எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, இல்லா நைல் மிஸ்ர், நான் மிஸ்ருடைய நைல் நதிக்கு எழுதுகிறேன், அப்துல்லா அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் என்பது. அல்லாஹ்வுடைய அடிமை ஃப்ரம் அல்லாஹ்வுடைய அடிமை அப்துல்லா, அந்த மிஸ்ருடைய நைலுக்கு நான் எழுதுகிறேன் என்பதாக எழுதிட்டு என்ன லெட்டர்ல சொல்றாங்க, நீ ஓண்ட குதிரத்தால ஓடுறதாக இருந்தா உண்ட விருப்பத்துக்கு நீ ஓடு, உன்னைய ஓட்டுறது அல்லாவாக இருந்தா அந்த அல்லாஹ் இடத்துல நான் கேட்கிறேன், உன்னைய முறையாக ஓட வைக்கிறது என்பதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், சின்னோட நோட்டீஸ் ஒன்று எழுதுறாங்க, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நான் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்கிறேன், அந்த லெட்டரை நைல் நதியில போடுவோம் என்றுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், அம்ர் இப்னு ஆஸ் பாக்குறாங்க லெட்டர், என்னப்பா நைல் நதிக்கு போடுற லெட்டர், பார்த்தா இதுதான் எழுதியிருக்கிறாங்க, வரலாறுல எழுதுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, லெட்டரை போட்டது மட்டும்தான் 16 feet அப்படியே பார்த்து கொண்டிருக்க கூட தண்ணி இருக்கு. தியாக புறக்காட்டி அதை விட குறையாது என்பதாக உலமாக்குறது. நைல் நதியுடைய நம்பிக்கையை உள்ளத்திலிருந்து கல்வித்தார். நைல் நதிக்கு வழிபடுவதை விட்டும் அல்ல பாதுகாத்தான். நைல் நதியுடைய அந்த ஷர்ரில் இருந்து அல்ல பாதுகாத்தான். நைல் நதியை அல்ல வசப்படுத்தி தந்தானா இல்ல. கஜல்லுக்கு மேல யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் என்ற நதி சாதாரணமானது அல்ல. சஹாபாக்கள் அதுக்கு மேல குதிரை ஓட்டினதாக ரிவாயாக்கள் வந்திருக்கிறதா இல்லையா? ஒரு ரோடுக்கு மேல போறத போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே, நதிக்கு மேல போனவங்கதான் சஹாபாக்கள். ஏன்னா அவரோட உள்ளத்துல அந்த தாவத்தை குடுத்து 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 நபியுடைய தாவத்துடைய பரக்கத். அதுதான் மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, தாவத்தால நீங்க யகீன சம்பாதிக்கிறத போல வேற எதாலையும் நீங்க சம்பாதிக்கணும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, சிலருக்கு இதெல்லாம் எழுதி பியாதி டேல்ஸ் மாதிரி என்ன நைல் நதிக்கு லெட்டர் எழுதினோம், என்ன சிங்கம் வந்துச்சா இப்படி விரட்டினா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஜ்லிஸோடு இருக்கக்கூடிய நேரத்துல ஒருத்தர் வந்து சொல்ற, ஒரு பெரிய ஒரு வால்கனோ மாதிரி ஒரு மலையால அப்படியே என்ன நெருப்பு வந்து கொண்டே இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு டென்ஷனாகவே ஒரே திரும்பி பார்க்கிறாங்க, மஜ்லிஸ்ல யார் அனுப்புவோம். தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பட்டினாங்க, நெருப்ப நிப்பாட்டிடுவாங்க, நெருப்ப நிப்பாட்டிடுவாங்க, வால்கனோ நாங்க ஃபயர் பிரிகேட் இதெல்லாம் யோசிப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு தனி நபராக போறார். கிதாப்ல எழுதுறாங்க, ஒரு கோழிகள் அப்படியே குஞ்சிகள் கூட்டால வெளியே வந்தா இப்படியே தட்டி 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 எப்படி போவாங்களோ அப்படியே வரக்கூடிய நெருப்புக்கு முன்னால போறார். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாவித்த வார்த்தை அவ்வளோ. அந்த நெருப்பு எங்கால வந்துச்சோ அதே இடத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, நெருப்புடைய நம்பிக்கை இல்ல, நெருப்புக்கு வழிபட இல்ல, நெருப்புடைய தீங்கில் இருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். நெருப்பு அல்லாஹ் வசப்படுத்தி தந்தான். இது ஏதாவது சம்பாதிச்சாங்க, இதே நெருப்பால நடக்காது, வானத்தால நடக்காது, மிருகங்களால நடக்காது, தண்ணியால நடக்காது, யாரால நடக்கும்? அல்லாஹ்வால மட்டும்தான். மூணாவது மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஆக முக்கியமான விஷயம் சிலைகளை மறுத்துடுங்க. இரண்டாவது
நபி கரணா, முழு பிரபஞ்சத்தையும் நீங்க நபி பண்ணுங்க. மூணாவது சொல்றாங்க கலத் கௌமோகா கலத் யகீனோ கி நபி, கலத் கௌமோகா கலத் யகீனோ கி நபி. ஆக முக்கியம், தவறான கூட்டத்தார்களுடைய தவறான நம்பிக்கைகளை நீங்க நபி செய்யுங்க. தவறான கூட்டத்தார்களுடைய தவறான ஐடியாலஜி, தவறான மென்டாலிட்டி, தவறான நம்பிக்கை, இதை நீங்க மறந்துடுங்க. மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, நீங்க குர்ஆனை ஃபுல்ல ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா 7 கன்செப்ட் 7 விடயங்கள் அல்லாஹ் மறுத்து அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட நம்பிக்கை, அந்த கூட்டத்தார்களுடைய நம்பிக்கை மெஜாரிட்டியில இருக்கு. மெஜாரிட்டி இருந்தா நாங்க தான் வெற்றி சொல்றோம். ரப்பல் ஆலமீன் அந்த கௌம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெள்ளத்தால் அழிச்சி மெஜாரிட்டியால நடக்காது, அல்லாஹ்வால தான் நடக்கும். பத்ர்ல 313 பேர் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் 313 1000 பேரோட இருக்கும். ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்த சம்பவம் எழுதுறாங்க, அந்த சஹாபியோட பேரை மறந்துட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவர் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால முக்கியமான ஒரு யுத்தம் நடக்கும். பொதுவா நெற்கொண்டு வந்தா பொதுவா கூட்டாளிமார்கள் என்ன யாருக்கு வீட்டுல செய்வோம், என்ன பைக்ல வாங்குவோம், சிப்ஸ் என்ன சரி வாங்குவோமா இல்லையா, ஸ்கிரீன் எவ்வளவு பெருசு அனுப்பணும், இப்படி எல்லாம் யோசிப்பாங்க. பத்ர் நடக்கும் போது ஒரு வாலிப சஹாபி அவர் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால நான் பிளான் பண்ணினேன் இது எப்படி போயிட்டு பாக்குறது என்று. எனவே ஒரு மலை உச்சிக்கு போனேன். அந்த மலை உச்சிக்கு போயிட்டு நான் அப்படியே உட்கார்ந்து கொண்டு சரியா அந்த பத்ருடைய மைதானம் விளங்கக்கூடிய அமைப்புகள் உட்கார்ந்து கொண்டு ரெடியா இருக்கிறேன் பாக்குறதுக்கு, மெட்ட பாக்குறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி சொன்னாங்க. கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சொன்னாங்க ரப்புல் ஆலமீன் எப்படியா கொஞ்சம் நிலைமை ஆக்கிட்டானேண்டா சொன்னாங்க. 2 hours கூட நான் அந்த இடத்துல வச்சேன், 2 hours இல்லை. அதுக்கிடையில அல்லாஹ் பட்டு தோல்வி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூப்பார்கள் அந்த இடத்துல யாருமே இருக்கல. அவர் சில வார்த்தைகளை பாவிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க வந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் அவரை கண்டவுடனே அந்த மலைக்கு மேல இந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்களே என்பதாக சொன்ன உடனே யாருமே இருக்கல. நாம் நெட்ட பாக்குற நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவரை யோசிக்கிறாரு, யாருமே இல்லாம நான் தனிமையில அதை பேசிக் கொண்டிருந்தேன், பத்ர நான் தான் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த மனுஷனுக்கு எப்படி தெரியும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். உங்களோட மெஜாரிட்டி 1000 இருக்கலாம், எங்களோட 313 தான். ஆனா நாங்க 1000 நாங்க 5000 மலாயிகா மார்க்கல. மெஜாரிட்டியால நடக்கவே நடக்காது. ரப்பல் ஆலமீன் முழு உலகத்துக்கும் படிச்சு கொடுக்கக்கூடிய பாடம். நீங்க மூமின்கள், நீங்க எண்ணிக்கை சின்னதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய குத்ரத்தின் மீது தாவத் கொடுத்து 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 உங்களுடைய ஈமான கூட்டிக்கோங்க. முழு உலகம் எதிராக வந்தாலும் ரப்பல் ஆலமீனுடைய உதவி இருக்குதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அஸ்ஹாபுல் கஹ்ஃப்ல வாலிபர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? 6, 7, 8 வாலிபர்கள் அந்த முழு நாடும் எதிராக இருக்குது. அந்த குகைக்குள்ள வெற்றி அல்ல முழு உலகத்துல கிளாக் டிக் 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 ஓடிக்கொண்டேதான் இருக்குது. குகைக்குள்ள அது ஓடவே இல்லை. 309 வருடங்கள் படுக்க வச்சு அல்லாஹ் ஹயாத்தாக்கினார். யாருக்கும் இந்த கொடியமார்களும் ஒன்றும் செய்யல. எனவே மெஜாரிட்டி மைனாரிட்டி அல்லாஹ் அதை பத்தி கணக்கே இல்லை. எனவே இந்த தவறான நம்பிக்கை இல்லாம தாவத்தில் ஈடுபடும். எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட சம்பவத்தை அல்லாஹ் இதுதான் படிச்சுட்டார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களுக்கு தெரியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆட்கூட்டத்தார்கள் நம்பிக்கை எதிர இருந்துச்சு. மன் அஷத்து மின்னா சுப்பா, பிசிக்கல் எங்களை விட ஃபிட்னஸ் யாருக்கு இருக்குது என்றுதான். அவ்வளவு உயரமானவங்க, அவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் 7 நாட்களை காத்து அடிக்க வச்சான். அப்படியே பம்பு கீழே இழுறத போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிச்சிட்டான். எனவே பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது, அதனுடைய நம்பிக்கை உங்களுக்கு இருக்க கூடாது. பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கிறது பற்றி ஒன்று இல்ல, அதனுடைய நம்பிக்கை இருக்கிறது இருக்குது. இதாலதான் என்றது ரப்பல் ஆலமீன் அந்த ஃபிட்னஸ் எல்லாத்தையும் அல்லாஹ் இல்லாம. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுக்கு பின்னால யாரு?
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்தார்கள், சமூக கூட்டத்தார்கள், இவங்க பார்த்தாங்க கூட்டத்துக்கு காத்தடிச்சுதான் மௌத்தா போனாங்க. எனவே இவங்க டெக்னாலஜியை பாவிச்சு என்ன செஞ்சாங்கன்னா மலைகளை உடைந்து அதுக்குள்ள ரூம்களை செஞ்சாங்க. ஒரு காத்தடிச்சாலும் அது உடஞ்சி 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 போற மாதிரிக்கு செவறுகளை அதுக்குள்ள செஞ்சாங்க. டெக்னாலஜியை யோசிச்சாங்க, ரப்புக்கு இப்ப ஒன்றுமே தெரியலாம், நாம் அப்படி டெக்னிக்கலி சவுண்ட் ஆட்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாமே கெட்டு விட்டுட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் செஞ்சாங்க, எல்லாம் சரியா சரி. ஒரு மலக்குக்கு அல்லாஹ் சத்தம் போட வச்சான், அந்த மலக்குடைய சத்தத்துக்கு எல்லாமே மௌத்தா. ரப்பல் ஆலமீன் சொல்ற மெஜாரிட்டியால நடக்காது, கூவத்தால நடக்காது, டெக்னாலஜியால ஒண்ணுமே நடக்காது. அதுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, மௌலானா அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய ஒரு ஆலிம் வாழ்ந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த நைல் நதி இருக்குது, அந்த நைல் நதிக்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை வைக்கிறான். முன்னுக்கால பார்த்தா நைல், பின்னுக்கால பார்த்தா ஃபிரௌன். உள்ளவங்களும் சொல்லிட்டாங்க, எங்களே சிக்க வச்சுட்டீங்களே மூசா, என்ன இடத்துல அடிக்க வச்சீங்களே. அந்த நேரத்துல பாவிச்ச வார்த்தை இருக்குது, கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹதீன். இந்த நேரத்துல எந்த ஹோப்பும் இல்லை, எந்த ஓட்டும் இல்லாத நேரத்துல யகீன் எப்படி இருந்துச்சு? கல்லா, நீங்க சொல்ற மாதிரி இல்ல, இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன். ஏங்க அல்லாஹ் என்னையோட இருக்கிறான். அஸ்ஸாவை எடுத்து தண்ணிக்குதான் அடிக்கிறான். எங்களை உள்ள சொல்ல அப்படியே தண்ணி கடிச்சா தெரிக்கின்றா என்று அல்லாஹ் சொல்லிட்டான், நான் அடிக்கதான் செய்வேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, மௌலானா சொல்றாங்க, முழு உலகத்துல இந்த யகீனோட கல்லா என்ற வார்த்தையை நாங்க பாவிச்சோம் என்றா எந்த அட்டம் பொம்முக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே என்ன டெக்னாலஜியால ஒன்றும் நடக்காது. ஒரு யகீன் உள்ளவனுக்கு உள்ள யகீன் இருக்குது, அல்லாஹ் முழு உலகத்தையும் மதப்படுத்துதான். எனவே இந்த யகீன் இதை உண்டாக்குறதுக்காக வேண்டி உழைப்பு செய்யதான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, மெஜாரிட்டியுடைய யகீன், டெக்னாலஜியுடைய யகீன், குவத்துடைய யகீன். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட கூட்டத்தார்கள் அவங்க வியாபாரத்தை தான் நோக்கமாக ஆக்கி கொண்டாங்க. தீன அவங்க பெருசு அடக்கல்ல, அல்லாஹ் அவர்களுக்கும் அல்லாஹ் அழிவத்தாரான். சபாவாசிகள் அவங்க விவசாயத்தை தான் அவங்க பெருசா எடுத்தாங்க, தீன பெருசா எடுக்கல, அவர்களுக்கும் அல்லாஹ் அழிவத்தாரான். ஆறாவது, ஃபிரௌனுக்கு ஆட்சியுடைய நம்பிக்கை இருந்துச்சு, நம்ரூதுக்கு ஏந்த ஆட்சியுடைய நம்பிக்கை இருந்துச்சு. அல்லாஹ் ஆட்சியை இல்லாமக்கிறான், அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். ஏழாவது, எங்களுக்கு தெரியும், காரூன் பணத்தை கொண்டுதான் நடக்கும் என்று நினைச்சான். ரப்பல் ஆலமீன் காரூன பூமியை விழுங்க வச்சு அல்லாஹ் முழு உலகத்துக்கும், யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றது, முழு உலகத்துல நீங்க எந்த மனிதனை பார்த்தாலும் யாரும் இந்த 7 வகையான யகீன் ஏதாவது உங்களுக்கு சிக்கிதான் இருப்பாங்க. இஸ்லாத்தாலதான் நடக்கும், விவசாயத்தாலதான் நடக்கும், டெக்னாலஜியாலதான் நடக்கும், பணத்தால நடக்கும், இந்த ஆட்சியாலதான் நடக்கும். நாங்க மெஜாரிட்டி இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, குர்ஆன் இந்த 7 நம்பிக்கைகளை நபி செஞ்சுதான் எங்களுக்கு. எனவே மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, தாவத்துடைய மைதானத்துல அல்லாஹ்வுடைய யகீன் வரதாக இருந்தா நபியுடைய தாவத்தாக முக்கியம். இந்த 7 விடயங்களை நபி செய்யுங்க. பணத்தால நடக்காது, ஆட்சியால நடக்காது, டெக்னாலஜியால நடக்காது, மெஜாரிட்டியால நடக்காது. இப்படி நீங்க தாவத் கொடுப்பதன் மூலமாக உங்களை யகீன் செய்யறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், மௌலானா யூசுப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, சிலைகளை மறுக்கிறது லேசி, முழு உலகத்தை மறுக்கிறது லேசி, 7 கூட்டத்தார்களுடைய 7 நம்பிக்கைகளை மறுக்கிறது லேசி. ஆக கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? நாங்க எங்களையே மறுக்கிறோம். என்னதான் இருந்தாலும் சொல்லும், என்னைய கொண்டு நடக்கதானே செய்யும், நான் இல்லாட்டி இப்படி அப்பா, நான் இருந்தாதான் இந்த வேலை நடக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஆக முக்கியமான விஷயம் என்னென்றா, அப்பனே ஆப்பு நபீகரனா என்னையாலும் நடக்காது. அப்ப யாரால நடக்கும்? அல்லாஹ் வாழ. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபத்ஹ் மக்காக்கு போறாங்க. மக்காவுடைய வெற்றிக்கு போகக்கூடிய நேரத்துல கம்பீரமான அமைப்புல நெஞ்ச முன்னுக்கு போட்டு போக வேண்டிய ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துடைய களத்தோடு அப்படியே பணிவான அமைப்புல போறாங்க. என்ன பாவிக்கிறாங்க? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, அல்லாஹ் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் அவன் வாக்க பூர்த்தி ஆக்கிட்டான்.
அவன் அடிமைக்கு அவன் உதவி செஞ்சான். முஹம்மது என்று சொல்றான். அவன் அடிமை முஹம்மது பேரே சொல்லல. அவன் அடிமைக்கு அவன் உதவி செஞ்சான். அவன் தனித்த நிலைமையில எல்லா படைகளை விரோதிகளை அல்லாஹ் தோல்வி அடைக்க வச்சான். அவன் முஹம்மது என்ன செஞ்சீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஒன்றுமே செய்யல என்றது நான் முழு உலகத்துக்கும் ரசூலுல்லாஹ் நான் ஒன்றுமே செய்யல, அவன் மட்டும்தான் இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், அதுதான் மௌலானா உமர் பாலாம்பூரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, ஜோ லா கஹா वो ला हुआ फिर ला भी उसने ला हुआ जुज ला हुआ कुल ला हुआ फिर क्या हुआ अल्लाह हुआ जो ला कहा यार ला इलाहा इल्लल्लाह என்று சொல்றாங்களோ அவர் எல்லாத்தையும் நபி செய்வார். சிலையால நடக்காது, வானத்தால நடக்காது, பணத்தால நடக்காது, ஆட்சியால நடக்காது. ஆனா உள்ளம் சொல்லும் உனையால நடக்கும். அதுக்கப்புறம் யாரு லா என்று சொல்றாரோ அவர் அவரே மறுக்கிறார், என்னையால நடக்காது. கொஞ்சமோ முழுதமோ உண்டாலும் ஒன்றும் நடக்காது. அப்ப யாராலப்பா நடக்கும்? அல்லாஹுவா, அல்லாஹ்வால மாத்திரம் தான் நடக்கும். மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, अल्लाह ही तो है बाकी सब कुछ बाकी है. அல்லாஹ் மாத்திரம் தான், மற்ற எல்லாமே பாக்கி. இது இலியாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னது இல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான், ذلك بأن الله هو الحق وأن ما يدعون من دونه هو الباطل. அல்லாஹ் மட்டும்தான் ஹக், அல்லாஹ் அல்லாத எதெல்லாம் நீங்க அழைக்கிறீங்களோ அதெல்லாம் பாத்தில் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இந்த ரப்புல் ஆலமீனுடைய யகீன் உள்ளத்துல வாரத்துக்கும் இந்த முழு அல்லாஹ் அல்லாஹ் எல்லாத்தையும் மறுக்கிறதுக்கும் தஅவத்துடைய மைதானம் இருக்குதாகும். இப்ப நீங்க யோசிப்பீங்க, அதுல என்ன சொல்றாரு, ஒன்றாலும் ஒன்று நடக்காதுன்னு ஒன்றுமே பாவிக்கிறதா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அஸ்பாபு தருக்கர்னா ஏ ஜஹாலத் ஹை. அஸ்பாப்கள் இருக்குது, மீன்ஸ் இருக்குது, மீன்ஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எங்களை படைத்ததே ஒரு சோதனைக்காக வேண்டி. சோதனை எதையால? அஸ்பாபால. அதை கொண்டு நடக்கும், இதை கொண்டு நடக்கும், இந்த நம்பிக்கை வாரது இருக்குது. இதுதான் எங்களுக்கு உலகத்தில் உள்ள ஆபரிய சோதனை. எனவே இதுக்காக வேண்டி அஸ்பாப்களை விட்டுறதா? இதுக்கு போற நான் தின்ன மாட்டேனா, இதுக்கு போற நான் மறந்து குடிக்க மாட்டேன், இதுக்கு போற நான் பிசினஸ் செய்ய மாட்டேன், இதுக்கு போற நான் ஐடி ஃபீல்ட்ல போக மாட்டேன், டெக்னாலஜி அதுக்கு கவர்மெண்ட் சொல்லிட்டாரு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அஸ்பாப்கு தருக்கர்னா ஏ ஜஹாலத் ஹை. அஸ்பாப்களை விடுறது இருக்குது, இது மடக்கல். உஸ்பர் யகீன் ரக்னா ஏ வலாலத் ஹை. அதன் மீது நம்பிக்கை வைக்கிறது இருக்குது, இது வலிக்கேது. விடுறது மடக்கனம், இதாலதான் நடக்கும் என்று நினைக்கிறது வலிக்கேது. अब என்ன பாக்குறது? उसको सुन्नत समझकर इस्तेमाल करना, उसको हुक्म समझकर इस्तेमाल करना सुन्नत है. அல்லாஹ்வுடைய கட்டளை என்று நினைச்சு அதை எடுத்து பாவிக்கிறது இருக்குது, இது சுன்னத் என்பது. எனவே அல்லாஹ்வுடைய கட்டளை, அதற்காக வேண்டி நான் இதை செய்கிறேன், இதால தான் நடக்குமா? அல்லாஹ்வால தான் நடக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள், ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். வியாபாரம் என்று வந்தா நான் இதுக்கு போற பஜாருக்கு போக மாட்டேன் இல்ல. ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு குர்ஆன்ல தெளிவாகவே சொல்றான், வபதகு மின் ஃபضலில்லாஹ். நீங்க தொழுகைக்கு பின்னால நீங்க உலகத்துல போயிட்டு ரப்புல் ஆலமீனுடைய ஃபضல, அவனுடைய சிறப்புகளை நீங்க பெற்றுக்கோங்க பஜார்ல. இதுவும் இப்படி கருத்திருக்கிறது தான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க, இன்ன அத்யபல் கஸ்பி கஸ்புத் துஜ்ஜார். ஒரு வியாபாரியுடைய சம்பாத்தியம் தான் ஆக பரிசுத்தமான சம்பாத்தியம். யார் சொன்னது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே வியாபாரத்தின் மீது வியாபாரத்தை விடுறது இது மடத்தனம். வியாபாரத்தால தான் நடக்குது, இது வலிக்கேடு. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன்ல வியாபாரம் செய்யறதுக்கு சொல்லியிருக்கிறான். எனவே அந்த சுன்னத்களை ஹயாத்தாக்குற நியத்துல செய்யறது இது சுன்னத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், இது சொல்றது லேசு. ஆனா பஜார்ல இருக்கக்கூடிய நேரத்துல லாபாய் லாபாய் வாங்க இடங்கள் சொல்ற நேரத்துல ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வியாபாரியுடைய அடையாளங்களை சொன்னாங்க. சொர்க்கத்துல நபிமார்களோடு இருக்கக்கூடிய வியாபாரிகளுடைய அடையாளங்கள்
الذين إذا حدثوا لم يكذبوا وإذا وعدوا لم يخلفوا وإذا اؤتمنوا لم يخونوا وإذا باعوا لم يمدحوا وإذا اشتروا لم يذموا وإذا كان عليهم لم يمطلوا وإذا كان لهم لم يعصروا. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு அடையாளங்களை சொல்றாங்க. நபிமார்களோட சாலிஹீன்களோட சொர்க்கத்தில் உள்ள வியாபாரியுடைய அடையாளங்கள் என்ன? பேசினா பொய் பேச மாட்டார், பஜார்லையும் பொய் பேச மாட்டார். சைனா சாமானத்துக்கு பஜார்ல ஜப்பான் சொல்லவே மாட்டார், லேபலை மாட்ட அடிக்கவே மாட்டார். ஏன்? அல்லாஹ் தான் ரஸாக் என்று இருக்கு. எனவே அவர் பேசினா பொய் பேச மாட்டார், வாக்கு கொடுத்தா அதுக்கு மாற்றம் செய்ய மாட்டார். செக் பவுன்ஸ் ஆகுமா? இல்லை. அவரை நம்பினா துரோகம் நம்புங்க அஜார், நாங்க சொன்னா நீங்க எதுக்கு நம்பிக்கை வச்சா துரோகம் செய்ய மாட்டார். அதே மாதிரி ஒரு சாமனத்தை விற்கக்கூடிய நேரத்துல எல்லைய மீறி புகழவும் மாட்டார். ஒரு சாமனத்தை வாங்கக்கூடிய நேரத்துல அவர் எல்லைய தாண்டி கிரிட்டிசைஸ் பண்ணும். இது என்னடா நான் வேற ஒரு இடத்துக்கு போனா இதை சீப்பாடு கேள்வி இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணவும் மாட்டார். அவருக்கு வர வேண்டிய கடன் இருந்தால் புளியவும் மாட்டார், கொடுக்க வேண்டிய கடன் இருந்தால் லேட்டாக்கவும் மாட்டார். எனவே இந்த தன்மைகளோட ஒருத்தர் பஜார்ல இருக்கிறார். எங்க இருக்கிறார்? பஜார்ல. அவர் நபிமார்களோட கியாமத்துடைய நாள் இருக்கிறார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மன் அகால நாதிமன், மன் அகால நாதிமன், ஒருத்தர் கை செய்தப்பட்டு ஒரு சாமனத்தை ரிட்டர்ன் பண்றார். இதை சந்தோஷமாக கபூல் பண்றவர் சொர்க்கத்துல அவர் கியாமத்துடைய நாள் அவர் புறப்பாடோட இருந்தாலும் அல்லாஹ் அவரை கபூல் செய்வான் என்பதா அல்லாஹ். எனவே கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இருக்கிறது பஜார்ல, இருக்கிறது பஜார்ல. ஆனா அவருடைய சிந்தனை முழு நம்பிக்கை அது அல்லாஹோட தொடர்பாக. பிரார்த்தனையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆம்புல் என்றா யாரு என்று சொல்லக்கூடிய நேரத்துல ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ். ரிஜால் ஆண்கள் என்றா யாரு? அவர்கள் பஜார் இருப்பாங்க, அவர்களுடைய குடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு அவங்களை அப்படியே தூரமாக்காது. அதான் சாலிம் ஹஜ்ஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பற்றி மௌலானா ஜக்கரியா ரஹிமஹுல்லாஹ் ஃபஸாயில் அமால்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அதானுடைய சத்தம் கேட்டா போதும் பஜார்ல தான் இருக்கிறார். இதா மா தஆ தாஈக்கும் குன்தும் முஸ்ரிஅன் முஜீபன் லிமௌலா ஜல்ல லைஸ லஹு மிஸ்லு أجيب إذا دعاني بسمع وطاعة وفي نشبة لبيك يا من له الفضل. அதான் சத்தம் கேட்டா கடை தொடர்ந்த நிலைமையில மயங்கி மஸ்ஜிதின் பக்கம் கவிதைகளை படிச்சுட்டு போவார். யாரெல்லாம் வந்து அழைப்பாளர் அழைச்சிட்டார், லப்பைக் என்று செவிதோ வந்துட்டேன். இங்க 1 லட்சம் ரூபாய் பிசினஸ் இல்ல இல்ல, ஹய்ய அலல் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ், அங்கதான் எனக்கு வெற்றி இருக்குது. எனவே அந்த வெற்றியின் பக்கம் போவார். فحقكم ما لذني غير ذكركم وذكر سواكم في فمي قد لا يحلو. உன்னுடைய ஹக்கின் மீது ஆணையாக சொல்றேன், எனக்கு பஜார்ல இருக்கிறது அல்ல இன்பம், உன்னை திக்ருல தான் இன்பம் இருக்குது என்பதா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஒரு தாயி அவர் பஜார்ல இருப்பார், அவர் யூனிவர்சிட்டியில் இருப்பார், அவர் ஹாஸ்பிட்டல் இருப்பார், அவர் இன்ஜினியர் ஃபேக்கல்டியில் இருப்பார். ஆனா அவருடைய யகீன் இருக்கிறது அல்லாஹ் மீது பரிபூர்ணமான அமைப்பு. எனவே இருக்கிறது பஜார்ல அந்த நம்பிக்கை. மௌலானா ஃபாரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو حي لا يموت بيده الخير وهو على كل شيء قدير. இத மஸ்ஜித்ல ஓதினா உங்களுக்கு 10 கிடைக்கும். ஆனா இத பஜார்ல ஓதினா ஒரு தரக்கு ஓதினா 1 மில்லியன் கூடி, 1 மில்லியன் பாவங்கள் மன்னிக்கப்படும், 1 மில்லியன் அந்தஸ்து கூடும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை கேட்பாங்க, ஏன் இதுக்கு இவ்வளவு பெரிய கூலி? நாம் பொதுவா சொல்லுவோம் என்னண்டா, அது மறதியுடைய இடம் தானே, இது திக்ருடைய இடம் தானே. மௌலானா ஃபாரூக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, மெயின் காரணம் பஜார்ல இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் நம்பிக்கை எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு சாமானத்தை எவ்வளோ விலை குறைச்சி விற்பேனோ அவ்வளோ நான் தோல்வி, எவ்வளவு கூட்டி விற்பேனோ அவ்வளோ வெற்றி, எவ்வளவு குறைச்சி வாங்குவேனோ அவ்வளவு தோல்வி, எவ்வளவு விலை கூட்டி வாங்குவேனோ நான் அப்ப தோல்வி. எனவே பஜார்ல விளைய வச்சுதான் அவருடைய வெற்றி தோல்வி. ஆனா ஒருத்தர் யகீனோட ஓதுறார், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ்
வெற்றி தோல்வி இந்த பசார் உள்ள ரூபி டாலர் என்ன அல்லது பவுன வெற்றி அல்ல. அந்த பசார்ல எப்ப சுண்ணத்தான முறையில நான் நடந்து கொள்வேனோ வெளிரங்கமாக நஷ்டம் மாதிரி இருக்கலாம், ஆனா அதுல தான் அல்லா வெற்றி வச்சிருக்கிறார். ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜவி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடிமைக்கு சொல்றாங்க, குதிரை ஒன்று வாங்கிட்டு வாங்க. பார்த்தா விலை குறைச்ச அமைப்பில் ஒருத்தர் விட்டு கொண்டே இருக்கிறார். அவர் பார்த்தா 300 தீனாருக்கு கொடுக்கிறார், தயார். அப்படியே ஈஜாப் கபூல் நடந்துட்டு ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் முடிஞ்சுட்டு ஓடி வாரார், வாங்க எஜமான் கிட்ட நான் பணத்தை தாரேன். நாங்க ஒன்றும் பேசுவாலும் தள்ளியை கொடுத்துட்டு விஷயத்த முடியும், எல்லாம் டன். பார்த்தா நல்ல ஒரு குதிரையா இருக்கு, கூப்பிட்டாங்க. நான் இதுக்கு ஒரு 400 சந்தை அடிப்பீங்களா? ஓ 500 சந்தை அடிப்பீங்களா? ஓ 600. கடைசிக்கு 800 தீனார கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு செல்றாங்க. நான் ரசூலுல்லாஹோட பைஅத் செஞ்சேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் நலவ நாடுவேன், இது தெரியாம விற்கிறாய், இது 300 அல்ல இதை விட கூடியாதான் இருக்கும், எனவே இதை வச்சுக்கோ என்பதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள், இந்த யகீன் பசார்ல வியாபாரம் செய்யுங்க, வானம் என்று தெரியல. டெக்னாலஜி